இன்னைக்கு வீட்டில் உட்காந்துருந்தேன். ஸோ ரொம்ப போர் அடிக்குதுன்னு உட்காந்து கிச்சனை உட்காந்து நோண்டிகிட்டே இருந்தேன். எங்கேயாச்சும் போகலாம், என்ன சாப்பிட்லாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். எங்கே போகலான்னு யோசிச்சு அப்படியே வெளியே காத்தோட்டமாக பூவெலாம் ரசிச்சுக்கிட்டு அப்படியே காத்தோட்டமாக வெளியே நின்றுக்கிட்டு இருந்தேன். சும்மா ஜாலியாக பைக்கை பார்த்தீங்கன்னா ரெடியாக வச்சுருந்தேன். பைக்கில் ஏறி சார் ஜூஸ் குடிக்க போகலான்னு ஜூஸ் குடிக்க கிளம்பிட்டேன். அப்படி ஜூஸ் குடிக்க போகும்போது வர வழியில் ஒரு கடையை பார்த்தேன். அது ஒரு சாரி கடை. அங்கே பார்த்தீங்கன்னா எல்லா பொம்மையும் வெறும் ஜஸ்ட் ருபீஸ் 100 ருபீஸ் தான் எல்லாமே. ஸோ நீங்கள் அந்த பொம்மையில் எதை எடுத்தாலும், எந்த டெடிபேர், எந்த ஒரு பில்லோ எடுத்தாலும் 100 ருபீஸ் தான். எல்லாமே 100 ருபீஸ் தான். ஸோ அது உங்கள் விருப்பம். அதுக்கப்புறம் சைடில் பார்த்தீங்கன்னா கீச்சன் நிறைய அழகழகாக வச்சுருந்தாங்க. ஸோ மித்த கடையில் எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ வெரைட்டி நான் பார்த்ததில்ல. இங்கே அவ்வளோ வெரைட்டி வச்சுருந்தாங்க. ஸோ கீச்சைன்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா 50 ருபீஸ் 100 ருபீஸ்க்குள்ளே தான். ஸோ கீச்சைன் எல்லாமே 50 ருபீஸ் தான் எது எடுத்தாலும். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ அதில் எது எடுக்கலான்னு யோசிச்சா அப்போ தான் டைஸ் மாற்றுச்சு. ஸோ அந்த டைஸ் கிச்சன் எடுத்தேன். ஸோ உண்மையிலே ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த டைஸு. திண்டுக்கல் மெயின் ரோட்டில் பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம கருமண்டபமில் மவுஸ் சாரீஸ் அப்படின்னு ஒரு கடை இருக்குது. இதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பிஜி நாடு இருக்குது. அதுக்கு ஆப்போசிட்டில் தான் அந்த கடை இருக்குது. அங்கே தான் வித்துட்டு இருந்தாங்க. ஸோ நல்லா இருக்கேன், நான் ஒன்று வாங்கினேன். ஸோ மறக்காமல் அந்த பிளேஸை விசிட் பண்ணுங்கள். என்னோடய ஃப்ரெண்டு தான் இந்த கடையை ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஸோ இந்த ஜூஸ் கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம திருச்சியில் இருக்கிற மத்திய பேருந்து நிலையத்தில் இந்த கடை இருக்குது. ஸோ நல்லா கார்னரில் வச்சுருப்பாங்க. இந்த கடைக்கு வந்து என்ன ட்ரை பண்ணலான்னு பார்த்தேன். ஸோ பிஸ்தா மில்க் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ பிஸ்தா மில்க் வாங்கி நான் ஒரு ட்ரை பண்ணேன். ஜஸ்ட் 40 ருபீஸ் தான் பிஸ்தா மில்க்கு. ஸோ அதை ட்ரை பண்ணேன். ஸோ டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருந்துச்சு. ஸ்ரீ பாம்பே பாதாம் மில்க் ஸ்டாலில் தான் நான் இந்த கடையில் இருக்கிற ஒரு பிஸ்தா மில்க்கு ட்ரை பண்ணேன். ஸோ சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் மத்திய பேருந்து நிலையத்துக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த கடையை வந்து ட்ரை பண்ணுங்கள். மறந்துடாமல் ஃபேமிலியோட போனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த கடையை. ஸோ டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சு. அப்படி நாக்கில் வைக்கும்போது அப்படி ஜில்லுன்னு இருந்துச்சு. அப்படி உண்மையில் அவ்வளோ டேஸ்ட்டுங்க. ஃபுட் ஹாட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சவங்களுக்குலாம் அந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இதை விட ஒரு நெக்ஸ்ட்டு நல்ல ஸ்பாட்டாக உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ.